இன்னைக்கு என் முதல் ஓட்ட போட்டது மட்டும் இல்லாம ஒரு அழகான மெமரபிள் டேவாவும் இருந்துச்சு. வணக்கம் கைஸ், 1K ஃபாலோஸ் நோக்கி போயிட்டு இருக்க பயணத்துல அது எபிசோட் 42. என்ன கண்டிப்பா புதுசா தான் பாப்பீங்க. சோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்கு என் சொந்த ஊரான விழுப்புரத்துக்கு போறேன். விழுப்புரம் போய் ரொம்ப நாள் ஆகுது. நாள் கணக்கு வராது, மாச கணக்குல போகும். ஓட்டு போடணுமா வீட்லயே இருக்கலாம்னு நினைச்சேன். இல்ல போகணும்னு தோணிட்டே இருந்துச்சு. சரி கிளம்பிடுவோன்ட்டு ஓட்டு ரெடி எடுத்து நான் ஸ்ட்ரைட்டா கிளம்பிட்டேன். லஞ்சுக்கு கொஞ்சம் தயிர் அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். ஒரு மணி நேரம் வெயில டிராவல், அதுவும் ட்ரெயின் பஸ்னா பரவாயில்ல. அப்பா கூட கொஞ்ச நேரத்துல டேன் ஆயிடுவேன்னு தெரிஞ்சிச்சு. 3 மணி 4 மணி வெயில்லாம் பரவாயில்ல. வெயில் 1 மணிக்கு கிளம்பணும். வெயில ஜூஸ் குடிக்கலாம் எப்படி? அதனாலதான் போன வழியில கரும்பு ஜூஸ் கடையில நிறுத்தி நல்லா சில்லுன்னு ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சேன். பாதி தூரத்திலே மூஞ்செல்லாம் காஞ்சி போச்சு. குடிச்சிட்டு கிளம்புனதும் ஸ்ட்ரைட்டா ஓட்டிங் பூத்துக்கு போயிட்டேன். போனா ஒரே கூட்டமா இருந்துச்சு. அரை மணி நேரமா நின்று உள்ள போனேன். பூத்து சைட்ல இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. இதை பார்த்தா தான் தெரியுது இவ்வளவு பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்க. நான் குத்த வேண்டிய நண்பருக்கு குத்தி விட்டாச்சு. நம்மளுக்கு இந்த கட்சி பாலிடிக்ஸ் பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. நமக்கு பிடிச்ச ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு தட்டி விட்டு வந்துட்டேன். அப்புறம் வண்டி எடுத்து சும்மா கிரவுண்ட் பக்கம்லாம் போனேன். சின்ன வயசுல இருந்தா ஆடின கிரவுண்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்கங்கன்னு சுத்திட்டு வந்தேன். என் பழைய ஊரை பத்தி பேசுற நாள் ஒரு நாள் வரும், அப்ப பேசிக்கிறேன். நமக்கு குவா வயசுல இருந்து ஃப்ரெண்டான நண்பர்கள்லாம் இருந்தானுங்க. ரொம்ப நாட்கள்லாம் கழிச்சு அவங்கள பார்த்தேன். அதனால ரொம்ப நேரம் அவங்க கூட உட்காந்து பேசி ஜாலியாக சுத்திட்டு இருந்தோம். அப்புறம் மில்க் ஷேக்லாம் அடிச்சுட்டு இந்த வண்டிலாம் ஓட்டணும்னு ஒரு கனவு காண்டி வச்சிருந்தேன். அந்த கனவு காண்ல வண்டியில ஒரு வண்டியை ஓட்டினேன். இந்த கேமராவை புஷ்னு வரல, அந்த மனுஷன் தான் ஓனர். குவா வயசு ஃப்ரெண்ட்ல இவரும் ஒருத்தவர். ரீசெண்டா தான் வண்டி வாங்கியிருந்தாப்புல. ஓட்டி பார்த்தேன், ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு கால்ல இன்டர்செப்டார் இவனை தான் ஓட்டினேன். அது பக்கத்துல இருக்கிற என்ஃபீல்டையும் ஓட்டி பார்த்துட்டாங்க. எல்லாம் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தானுங்க. எல்லாரும் சின்ன வயசுல பார்த்த மூஞ்சி சுத்தமா அடையாளமே தெரியல. அப்புறம் எல்லாருக்கும் டாட்டா கட்ட அங்க இருந்து கிளம்பிட்டேன். அங்க இருந்து இல்ல ஊரை விட்டே கிளம்பிட்டேன். என் சொந்த ஊருக்கு அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். அதெல்லாம் அப்புறம் ஒரு நாள் சொல்றேன். வர வழியில ஒரு பானிபுரி கடையை நிறுத்தி ஒரு காளான சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் பிரியாணி சாப்பிட்டு நீ நாளை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு ரெஸ்ட் டே, அதனால தான் ஒர்க் அவுட் பண்ணல. பை.